ஒரு அரசுக்கு எதிராக தன் அரசின் ஒரு அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக ஒன்று தொழிற்சங்கமே போராடுதுன்னா அது இங்கே தான். இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நிறைய பேர். திராவிட மாடல் சித்தாந்தமே அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதாவது 108 அவசர ஊர்தி, இந்த 108 அவசர ஊர்தியில் இருக்கக்கூடிய திமுக தொழிற்சங்க தேர்தல் இந்த வருகின்ற 30ஆம் தேதி வந்து அவங்க வந்து கோவையில் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறதா இருக்கிறார்கள். அதன் பின்னர் வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்து கோட்டையை முற்றுகையிட்டு முதல்வர் வீட்டை முற்றுகையிடுவதாக வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இதை கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து நேர கணக்கீடு இல்லாமல் வந்து குறைந்தது 8 மணி நேரம் உறுதியளிக்கப்பட்ட இல்லாமல் அதை தாண்டி வேலை பணி செய்வது, அதனால் பணி சுமை. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனா போதிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஊதியம் வழங்கப்படலை. சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்பட்டால் நாங்கள் சரியாக போயிடுறோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. 8 மணி நேரம் வேலைக்கு மேலே எங்களுக்கு அதிகமாக நிர்பந்திக்கப்படுது. இதன் காரணமாக எங்களுடைய பணி சுமைகள் அதிகமாக இருக்கு. இது குறித்து நாங்கள் வந்து பல்வேறு தரப்பில் வந்து ஆளுங்கட்சியினர்கள் கூறப்பட்டோம்னா இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணம் இல்லை என்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இதற்காக அவர் வந்து போராட்டத்தை கூறுகிறார்கள். இதன் பின்னணி என்ன விசாரிக்கப்பட போகுது என்னன்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து தனியாரிடம் தான் வந்து அது வழங்கப்படுது. உதாரணமாக இஎம்ஆர்ஐ, கிரீன் ஹெல்த் சர்வீஸ், இவங்க தான் வந்து 108 சேவையை வந்து நடத்துறாங்க. கடந்த 2024 வந்து 16% ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது. 2027 10% உயர்வு ஏற்கனவே இது பண்ணுது. ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து ஊதியம் வழங்கக்கூடிய டைம் டிலே. இது வந்து அந்த நிறுவனங்கள் சொல்லக்கூடியது வந்து அவங்களுக்கு எங்களை அரசுக்கு வரக்கூடிய பணத்தை பொறுத்தான் நாங்கள் மாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு டைம் டிலே வந்து ஒன்று. 8 மணி நேரத்துக்கு பணி, இந்த காரணம் தான் எங்களை வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தின் செயலாளர் வந்து இருளாண்டி, அதாவது திமுக தொழிற்சங்க செயலாளர் இருளாண்டி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு என்ன சொல்வாரு ஸ்டாலின், வேணா சொல்லலாம், எல்லா அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா அரசு துறையிலையும் ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திட்டு இருக்காங்க. எல்லா அரசு துறையில் வேலை செய்யற ஊழியர்கள்லாம், அது துப்புரவுத்துறை, அதுலேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே டாக்டர்கள் ஒரு போராட்டம் நடத்தி அது கொஞ்ச நாளா இப்ப நின்றுருக்கு. இல்லை அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், நம்ம பார்த்தோம். அப்ப இனி இந்த மாதிரியாக ஒரு செக்டாரும், போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து இழப்பீடு கடந்த ஒரு நாட்கள் கணக்கில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நீங்க அரசியலுடைய பல்வேறு துறைகள் இன்னைக்கு எதெல்லாம் அரசாங்கம் கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கோ அதுல இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுமே இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்டத்துலதான் இருக்காங்க. எல்லாருமே கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து தேர்தல் போது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி வந்து இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை, அதற்காக நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இதுதான் எல்லாருக்குமே காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கூட அவங்க சொல்லலாம், வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் எங்களை வந்து இவங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் தூண்டி விட்டு விட்டார்கள், அதனால அவங்க எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம்னு கூட டிஎம்கே பேசலாம். ஏன்னா ஸ்டாலின் கூட அடிக்கடி சொன்னார், எங்க நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்லாம இருக்கே, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் வச்சு எதிர்கட்சிக்காரங்க வந்து பூதாகாரமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினார். அதனால அதுக்கு கூட அவர் வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போச்சு அப்படின்னா, அதெல்லாம் பொய், அத மாதிரி எல்லாம் அவர் சொல்லவே முடியாத மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா இப்ப அவங்க திமுக கட்சி சார்ந்த தொழிற்சங்கமே இன்னைக்கு வந்து திமுகவை இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துருச்சு. எப்படி பார்த்துக்கோங்க, ஒரு ஆளும் கட்சி, அந்த கட்சியினுடைய தொழிற்சங்கம் அவங்களே இன்னைக்கு வந்து எங்களுக்கு நீ ஒன்றும் செய்யலடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியில வந்து ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் ஆளாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அப்படியாச்சும் வந்து இந்த போராட்டக்காரர்கள் போராடினார்களே, அவர்களிடம் நீங்கள் வந்து நியாயமாக நீங்கள் அந்த போராட்டக்காரர்களோட உட்கார்ந்து பேசுனீங்களா, ஒரு முடிவுக்கு உங்களால எட்ட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த போராட்டக்காரர்களையும் எப்படியெல்லாம் மிஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அவங்களோட ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்க வேண்டியது, கழிப்பறையை பூட்டி வச்சிட வேண்டியது, பெண்களா இருக்க அவங்க வந்து கழிப்பறை கூட செல்ல முடியாத ஒரு அவதிக்குள்ளார நிலையை நீங்க கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் மிஸ் ஹேண்டில், அதாவது பலப்பிரயோகம் பண்ணி அவங்கள வண்டியில ஏற்றி அடைப்பது. அப்புறம் துப்புரவு பணியாளர்களை அவங்கள கூட்டிட்டு போய் எங்கேயாவது பாதி வழியில இறக்கி விட்டுட்டு வந்துடுறது.
இதெல்லாம் தானே இன்னைக்கு வந்து இவங்க அந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக இவர்கள் செய்த அந்த வேலைகள். போராட்டத்தின் உச்சகட்டம் என்னன்னா சமீபத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தான். சமூகத்தின் சமகாலங்களில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு இடைநிலை ஆசிரியர் தனக்கு வந்து போராட்டத்தின் காரணமாக அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு தினமும் வந்து ரயில்வே நிலையத்தில் படுத்து தினமும் போராட்டத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் அவரே இறந்து போயிறார். விழுப்புரத்தை சேர்ந்த கண்ணன் ஒருத்தர் இறந்தார். அவர் இறப்பினார். இதே இவங்களுக்கு ஆதரவாக போராட போறேன்னு ஜாக்டோ என்னது தங்கள் கிடைத்தவுடன் ஓடி விட்டார்கள். இவர்களை மட்டும் தனியா விட்டு போயிட்டார்கள். ஆமா, ஏன்னா ஜாக்டோ எப்படி நமக்கும் நல்லா தெரியுமே. ஜாக்டோ பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க வந்து ஏற்கனவே வந்து அதை நம்ம அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருக்கோம். டிஎம்கே தொழிற்சங்கம் எப்படியோ அப்படிதான் ஜாக்டோஜியோவும். அவங்க 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஜாக்டோஜியோங்கிறது ஆரம்பிச்சது அது ஆசிரியர்களுக்கான ஒரு போராட்டத்திற்கு அவர்களுக்கான ஒரு கோரிக்கைகளை நம்ம முன்வைக்கிறதுக்கான ஒரு சங்கம்ங்கிறது. ஆனா நீங்க ஆசிரியர்களுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் வைக்கிறத விட்டுட்டு அரசியல் கோரிக்கைகள் எல்லாம் வச்சுதான் இவங்க போராட்டமே நடத்துறாங்க. அது முன்னாடி காலத்துல நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த பொழுது இவங்க பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாரு, இந்த ஜாக்டோஜியா தான். அப்போ அந்த ஜாக்டோஜியில கூட உறுப்பினர்கள் தான் ரொம்ப வெளிப்படையா சொன்னாங்க, எங்களால தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாங்க. அப்போ ஒரு அரசு அதிகாரிகளினுடைய அந்த நேர்மையையே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே ஆளாக்கினார்கள். எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை, என்ன மாதிரி பண்ணுனீங்க, ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கிற கேள்வி வருது. ஆனா ஓட்டு மிஷினை குறை சொல்லுவார்கள். ஓட்டு மிஷினே இவங்க குறை சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா தெரியும், இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அது எல்லாமே வந்து சரிபார்க்கப்படுகிறது, யார் அதை செய்கிறார்கள் என்பது நம்ம நல்லாவே தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த இந்த அடிப்படையிலேயே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசினதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால அவங்க வந்து ஒரு இப்படி, அதனாலதான் இப்ப அவங்களும் எப்படி இருக்காங்க, டிஎம்கே வந்து இப்படின்னு ஒரு துண்டை போட்டா அதை கவ்விட்டு போற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை தான் ஜாக்டோஜியோ இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக உங்க கட்சிக்காரங்களே, உங்க கட்சியில இருக்க தொழிற்சங்கமே இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இன்னைக்கு அவர்களும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு தமிழகம் என்பது எல்லா பக்கத்திலையும் எல்லா அரசு ஊழியர்களும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றாத ஒரு கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. எதையுமே சட்ட ஒழுங்கா நீங்க காப்பாற்ற போறதில்லை, அது நாளுக்கு நாள் எவ்வளவு மோசம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பது தினம் வரக்கூடிய செய்திகள் நமக்கு இன்றைக்கு தெரிவிக்கின்றன. இன்னைக்கு நம்ம நேற்றுக்கு கூட நம்ம பார்க்குறோம், திருவள்ளூர் பகுதியில் கல்லூரிக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த மாணவர்கள் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், வட மாநில தொழிலாளர்களை எப்படி கொலை செய்தார்கள். இதெல்லாம் வந்து போதையினால அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் கூட மறைக்கக்கூடிய ஒரு அரசு, அதை வந்து வெறும்னா கஞ்சா அப்படின்னு சொல்லி அதோட அதை வந்து மறைக்கக்கூடிய ஒரு அரசு. 4 வருடங்கள் செய்தித்தாளர்கள் மற்றும் செய்தி சேனல் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கஞ்சானால ஒரு கொலை என்பது இருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா இது எதையும் வந்து இந்த அரசு வந்து அப்போ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு திறன் அற்ற அரசாக மாறிவிட்டது. நீங்கள் எந்த வாக்குறுதிகளையும், அது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அல்லது அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அதை எதையும் நீங்கள் நிறைவேற்றாத ஒரு ஏமாற்று அரசு என்பதும் இன்றைக்கு அது அப்படி என்பதையும் இன்று தெரிவாகிவிட்டது. அப்ப மொத்தத்துல இன்னைக்கு ஒரு நிர்வாகம், இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறனற்ற அரசு என்பது மட்டும் இன்றைக்கு தெளிவாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது. தேர்தல் நெருங்க அவை இன்னும் வந்து ரொம்ப அதிகமாகவே அதிக அளவுல வெளியில தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் இனி வந்து யோசிக்க வேண்டும். அரசு ஊழியர்களும் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கிறார்கள் அப்படி என்று மீண்டும் அவர்களை நம்பி இதே போல மோசம் போகாமல் ஒரு நடுநிலையாக முடிவெடுத்து அந்த துறைக்கு அழகு சேர்க்கும் விதமாக, ஏன்னா அரசு ஊழியர்கள் சம்பளத்தை வந்து ஏதோ ஒரு கட்சி வந்து தரப்போறது கிடையாது. இந்த கட்சிகள் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மாறப்போவதில்லை, நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் தான். அப்போ உங்களுக்கான பணம் என்பது இந்த மக்களினுடைய வரிப்பணத்தில் வரக்கூடிய அந்த சம்பளம் தான். அதனால அந்த உணர்வுகளை மதித்து நடுநிலையாக நின்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்துல பொதுமக்களும் என்று நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், மீண்டும் இந்த ஆட்சி தேவையா என்று. Tara Divine Awards 2025